கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் கல்கி அவர்களின் கல்வனின் காதலி என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 14. ஐயோ என் அண்ணன். அன்றிரவு வழக்கம் போல் சங்கீத சதாரம் நாடகம் நடந்து கொண்டிருந்தது. கமலபதி சதாரம் வேஷத்தில் மேடையில் வந்து நடித்துக் கொண்டிருந்த போது தற்செயலாக அவனுடைய பார்வை அபிராமியின் மீது விழுந்தது. ஒரு நிமிஷம் அவன் மெய் மறந்து போனான். அச்சமயம் மேடையில் சொல்ல வேண்டியதை கூட மறந்து போய் நின்றான். கோமுட்டி செட்டியாரின் மகன் வேஷம் போட்டவன் கெட்டிக்காரனாதலால் அவன் கமலபதியின் கால்விரலை தன் கால்விரலால் அமுக்கி, என்ன நான் கேட்கிறேன், சும்மா இருக்கிறாயே என்று கூறி மறுபடியும் கேள்வியை போட்டபோதுதான் கமலபதிக்கு நாடக கட்டம் ஞாபகம் வந்தது. அந்த காட்சி முடிந்து திரைவிட்டதும் கமலபதி முத்தையனிடம் அவசரமாக சென்று, முத்தையா, ஒரு அதிசயம் என்றான். முத்தையன் என்னவென்று கேட்கவும் அபிராமி நாடகம் பார்க்க வந்திருக்கிறாள் என்பதை தெரிவித்து, நல்ல வேளை, நான் முதலில் அவளை பார்த்தேன். எனக்கே ஒரு நிமிஷம் திணறி போய்விட்டது. நீ மேடையில் இருக்கும் பொழுது திடீரென்று அவளை பார்த்திருந்தால் என்ன செய்திருப்பாயோ என்னமோ என்றான். முத்தையன் அளவிலாத ஆவலுடனும் பரபரப்புடனும் மேடையின் பக்கத்தட்டிக்கு சமீபம் வந்து இடுக்கு வழியாக கமலபதி காட்டிய திக்கை நோக்கினான். அடுத்த நிமிஷம் அவன் கமலபதியை கெட்டியாக பிடித்து கொண்டான். அவன் உடம்பு நடுங்கிற்று. கமலபதியை அவன் தனியிடத்துக்கு அழைத்துச் சென்று, கமலபதி, நான் சாயங்காலம் சொன்னது நிஜமாக போய்விடும் போலிருக்கிறது. அபிராமியின் பக்கத்தில் இருப்பவர் யார் தெரியுமா? அவர்தான் திருப்பரம்கோவில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். ஏதோ சந்தேகம் தோன்றித்தான் அவர் அபிராமியை இந்த நாடகத்திற்கு அழைத்து வந்திருக்க வேண்டும் என்றான். சர்வோத்தம சாஸ்திரி முத்தையனை பார்த்ததில்லையே தவிர முத்தையன் திருப்பரம்கோவிலில் இருந்த பொழுது பல தடவை சாஸ்திரி பார்த்திருக்கிறான். ஒரு ஊரில் சப் இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் பார்ப்பவரை அந்த ஊரில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்க முடியுமா? நண்பர்கள் இருவரும் கவலையுடனே ஆலோசனை செய்தார்கள். முத்தையன் நாடகம் முழுவதும் நடித்து விட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார்கள். அவன் அபிராமியின் பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது. பார்த்தாலும் தெரிந்தவள் என்பதாக காட்டிக்கொள்ளக்கூடாது. வேறு வழி ஒன்றுமில்லை. இப்பொழுது மேடைக்கு வரமாட்டேன் என்றால் எல்லாம் ஒரே குழப்பமாக முடிவதோடு சந்தேகமும் ஊர்ஜிதமாகும் அல்லவா? ஏதாவது அபாயத்திற்கு அறிகுறி தென்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் யோசித்து முடிவு செய்தார்கள். கமலபதி சென்னைக்கு வந்ததும் ஒரு செகண்ட் ஹேண்ட் மோட்டார் கார் வாங்கியிருந்தான். நடிகர்கள் வருவதற்கென்று கொட்டகைக்கு பின்னால் ஒரு தனி வழி இருந்தது. அவனுடைய காரை அங்கேதான் நிறுத்தி வைப்பது வழக்கம். அவசியம் ஏற்பட்டால் முத்தையன் அந்த காரில் ஏறி ஓட்டிக்கொண்டு போய்விட வேண்டியதுதான். அப்புறம் பகவான் விட்ட வழி. கமலபதி, உன் வாக்குறுதியை மறந்துவிடாதே என்று கடைசியாக கேட்டுக்கொண்டான் முத்தையன். நாடகம் நடந்து கொண்டு வந்தது. சதாரமும் திருடனும் சந்திக்கிறார்கள். திருடன் பாடுகிறான். கடைசி அடியை பாடும் பொழுது திருடன் தன் முகமுடியை விளக்குகிறான். உடனே சதாரம் மூர்ச்சித்து விழுகிறாள். அதே சமயத்தில் சபையில் குடிக்கொண்டிருந்த நிசப்தத்தை பிழிந்து கொண்டு, ஐயோ என் அண்ணன் என்று ஒரு குரல் எழுந்தது. அடுத்த கணத்தில் அபிராமி நிஜமாகவே மூர்ச்சியடைந்து விழுந்தாள். மீனாட்சி அம்மாள் அவளை தாங்கிக் கொண்டாள். சப் இன்ஸ்பெக்டர் ஒரு துள்ளு துள்ளி எழுந்து பின்புறம் நோக்கி சமிக்கை செய்தார். உடனே அங்கிருந்த 4 பேரும் எழுந்து விரைந்து சென்றார்கள். இதற்குள் சபையில் பாதி பேருக்கு மேல் எழுந்து நிற்கவும் என்ன என்ன என்று ஒருவர் கேட்கவும் காரணம் தெரியாமல் சில பேர் விழுந்தடித்து வெளியே ஓடவும் இம்மாதிரி அல்லோல கல்லோலமாகி விட்டது. மேடையிலும் திரையை விட்டு விட்டார்கள். உடுப்பணியாத போலீசார் 4 பேரும் வெளியே சென்று அங்கே தயாராக இருந்த உடுப்பணிந்த போலீஸ்காரர்களையும் அழைத்துக் கொண்டு மேடைக்குள் ஓடினார்கள். அங்கே மூளை முடுக்குகளில் எல்லாம் தேடியும் கூட திருடன் அகப்படவில்லை. கமலபதி கவலை தேங்கிய முகத்துடன் ஆவலுடனும் எதையோ எதிர்நோக்குபவன் போல இருந்தான். சில நிமிஷங்களுக்கு பிறகு சற்று தூரத்திற்கு அப்பால் இருந்த அவனுடைய மோட்டார் ஹாரனின் சப்தம் வரவும் அவனுடைய முகம் பிரகாசமடைந்தது. திருப்பதி யாத்திரை. திருப்பதியிலுள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமானுக்கு உலகில் நாம் எங்கு கேட்டறியாத ஒரு அற்புதமான சபலம் இருந்து வருகிறது. நம்மிடம் வரும் பக்தர்களின் தலையை மொட்டையடித்து பார்ப்பதில் அவனுக்கு ஒரு திருப்தி வேறு எங்கேயாவது மொட்டையடித்துக் கொண்டு வந்தால் பிரயோஜனமில்லை. அவருடைய சந்நிதியிலேயே மொட்டையடித்துக் கொண்டு தலைமயிரையும் அவ்விடமே தான் அர்ப்பணம் செய்ய வேண்டும். சாதாரணமாக குழந்தைகளை அப்படி பார்ப்பதிலே தான் அவருக்கு அத்தியந்த ஆசை. ஆனால் சில சமயம் மீசை முளைத்த தலை நரைத்த பெரியவர்களுக்கு கூட அங்கே போனதும் கடவுளுக்கு நாம் குழந்தைகள் தானே என்ற எண்ணத்திலே தலையை மொட்டையடித்துக் கொண்டு விடுகிறார்கள். சாமியாவது பூதமாவது, அப்படி ஒரு சாமி இருந்தால் அவர்தான் என்னை வணங்கட்டுமே, நான் ஏன் இவரை வணங்க வேண்டும் என்று பேசும் பகுத்தறிவு பெரியவர்கள் கூட திருப்பதிக்கு போனதும் பகுத்தறிவெல்லாம் பறந்து போக தலையை மழுங்க சிரைத்து கொண்டு விடுகிறார்கள். கூந்தல் வளரும் தைலங்கள் தடவி அருமையாக வளர்த்த அழகபாரத்தை எத்தனையோ ஸ்திரீகள் அங்கே பறிகொடுத்து விட்டு வருகிறார்கள்.
அந்த வருஷம் கல்யாணியின் தகப்பனார் திருச்சிற்றம்பலம் பிள்ளைக்கு குடும்பத்துடனே திருப்பதி போய் வர வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது. தலை மொட்டையடிப்பதற்கு இவருடைய இளையதாரத்தின் குழந்தைகள் ஏராளமாக இருந்தார்கள். வெங்கடேச பெருமாளுக்கு குடும்பத்திலே வேண்டுதலும் இருந்தது. கல்யாணி அவ்வளவு பெரிய சொத்துக்காரியாக இருக்கும் பொழுது செலவுக்கும் பணத்துக்கும் தான் என்ன குறைவு? திருப்பதிக்கு போய் வந்து விமரிசையாக கம்ப சேர்வை நடத்தி கூத்து வைக்க வேண்டும் என்றும் அவர் முடிவு செய்திருந்தார். கல்யாணியிடம் இதை பிரஸ்தாபித்த பொழுது அவள் ஆவலுடன் தானும் வருவதாக தெரிவித்தாள். கல்யாணி பூங்குளத்திற்கு வந்து 3 மாதம் ஆயிற்று. ஆரம்பத்தில் முத்தையனை சந்தித்து பேசியதன் பயனாக அவளுடைய உள்ளத்தில் சிறிது அமைதி ஏற்பட்டிருந்தது. நாளாக ஆக அந்த அமைதி குன்றி பரபரப்பு அதிகமாகி கொண்டிருந்தது. முத்தையன் ஏன் இன்னும் வரவில்லை? அவன் எங்கே போனான்? என்ன செய்கிறான் என்று அவள் உள்ளம் ஒவ்வொரு கணமும் கேட்டுக்கொண்டிருந்தது. அவளை பார்க்க வேண்டும் என்ற தாபத்தினால் அவளுடைய இருதயம் துடித்துக் கொண்டிருந்தது. அவளுடைய தாபம் மிதமிஞ்சி போகாத வண்ணம் ஒருவாறு ஆறுதல் அளித்தது அந்த நதிக்கரை பிரதேசம்தான். இந்த 2-3 மாத காலமாக கல்யாணி பழையபடி கொள்ளிடக்கரை வனதேவதையாக விளங்கினாள். தினம் தவறினாலும் அவள் நதிக்கு குளிக்கப் போவது தவறுவதில்லை. அப்படி போகிறவள் திரும்பி வீட்டுக்கு வர அவசரப்படுவதும் இல்லை. நெடுநேரம் காடுகளில் சுற்றி கொண்டிருப்பாள். அவள் கன்னி பருவத்தில் பழம் பறித்து தின்ற நாவல் மரம், இலந்தை மரம் இருக்கும் இடமெல்லாம் இப்பொழுதும் தேடிச் செல்வாள். கிளைகளை உலுக்குவாள். உதிர்ந்த பழங்களை ஓடி ஓடி பொறுக்கிச் சேர்ப்பாள். அப்பொழுது முத்தையனுடைய ஞாபகம் வந்துவிடும். அப்படியே தரையில் உட்கார்ந்து பகற்கனவில் ஆழ்ந்து விடுவாள். ஐயோ, தன்னை மட்டும் முத்தையனுக்கு கட்டி கொடுத்திருந்தால் வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமயமாக இருந்திருக்கும். தினம் ஒரு தடவை பாழடைந்து கோவிலுக்கு சென்று பார்ப்பாள். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு வந்திருப்பானோ என்று அடங்காத ஆவலுடனே செல்வாள். படபடவென்று அடித்துக் கொள்ளும் மார்பை அமுக்கி பிடித்து கொண்டு போய் பார்த்தாள். முத்தையன் வழக்கமாக உட்காரும் மேடை பெரிதாக இருப்பதைக் கண்டதும் அவள் நெஞ்சு துணுக்கமடையும். ஒருவேளை தன்னை அலைகழிப்பதற்காகவே பக்கத்தில் எங்கேயாவது ஒளிந்திருப்பானோ என்று கூட நாலாபுரமும் தேடி பார்ப்பாள். ஏன் இன்னும் வரவில்லை? அபிராமி ஒரு தடவை பார்த்து வர வேண்டும் என்றுதானே போனான். பார்த்தானோ இல்லையோ? ஒருவேளை அவள் அவனை பிரிய மாட்டேன் என்று சொல்லிவிட்டாளோ? இருவருமாக கப்பலேறி போய்விட்டார்களோ? சகிக்க முடியாத இந்த எண்ணம் தோன்றும் பொழுது அவளுக்கு அபிராமியின் மீது கோபம் அசாத்தியமாக வரும். இந்த பாழும் அபிராமியினாலே தானே தன்னுடைய வாழ்க்கை பாழானதெல்லாம். அவள் எதற்காக பிறந்தாள்? அவள் பிறக்க வேண்டியது அவசியம் என்றால் தன்னை எதற்காக பகவான் படைக்க வேண்டும்? இப்படி ஒவ்வொரு நாளும் கல்யாணிக்கு முடிவில்லாத ஒரு யுகமாக போய்கொண்டிருந்தது. இத்தகைய சந்தர்ப்பிலேதான் திருச்சிற்றம்பலம் பிள்ளை குடும்ப சகிதமாக திருப்பதி யாத்திரை கிளம்பினார். ஆடி பிறந்து நடவு ஆரம்பமாகிவிட்டால் அப்புறம் எங்கும் கிளம்ப முடியாதென்றும் யாத்திரை புறப்பட இதுதான் சரியான தருணம் என்றும் அவர் எண்ணினார். நாளுக்கு நாள் உள்ள கிளர்ச்சி அதிகமாகிக் கொண்டிருந்த கல்யாணிக்கு தான் பூங்குளத்திலேயே இன்னும் இருந்தால் பைத்தியமே பிடித்துவிடும் போல தோன்றிற்று. யாத்திரை கிளம்பி சென்றால் பல இடங்களை பார்ப்பதில் சிறிது மனத்தை செலுத்தலாம் அல்லவா? ஒருவேளை போகும் இடங்களில் ஏதாவது முத்தையனை பற்றிய செய்தி காதில் விழுந்தாலும் விழலாம் அல்லவா? இந்த எண்ணத்துடன் தான் கல்யாணியும் திருப்பதிக்கு கிளம்ப சித்தமானாள். குறிப்பிட்ட நல்ல நாளில் திருச்சிற்றம்பலம் பிள்ளையின் குடும்பம் திருப்பதிக்கு பிரயாணமாயிற்று. ராயவரம் ஜங்ஷன் சாதாரணமாகவே ஒரு ரயில்வே ஜங்ஷனை போல கலகலப்பான இடம் வேறு கிடையாது என்று சொல்லலாம். அதிலும் ராயவரம் ஜங்ஷனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அங்கே 4 முக்கியமான இடங்களுக்கு போகும் 4 ரயில் பாதைகள் வந்து சேருகின்றன. ஆகவே பகல் இரவு 24 மணி நேரமும் ஸ்டேஷன் கலகலவென்றுதான் இருக்கும். ஆஹா, அங்கே எத்தனை விதமான வாசனைகள் தான் கலந்து வருகின்றன. தாழம்பூ, ரோஜாப்பூ, வெட்டிவேர், மறிக்கொழுந்து வாசனை, மசால் வடை, காரா பூந்தி வாசனை, சாம்பார் சாதம், தயிர் சாதம் வாசனை, ரொட்டியின் பிஸ்கோத்து வாசனை, புகையிலை வாசனை, சுருட்டு புகை வாசனை, அழுகிய ஆரஞ்சித்தோல், வாழைப்பழத்தோல் வாசனை, மனுஷர்கள் மேலிருந்து வரும் சென்ட்டு, ஜவ்வாது, வேப்பெண்ணெய் வாசனை. கங்கையிலே மூழ்கிய பின் ராமேஸ்வரத்தில் தான் குளிப்பது என்ற திட சங்கல்பத்துடன் வரும் வடக்கத்தியர்களுடைய அழுக்கடைந்த துணிகளிலிருந்து வரும் வாசனை. அம்மம்மா, இந்த வாசனைகளை எல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து எண்ணினால் குறைந்தது 30,000 வாசனை இராதா? அப்புறம் இத்தனை தினுசான மனிதர்களை நாம் அங்கே பார்க்கிறோம். பட்டிக்காட்டு குடியானவர்கள், பட்டணத்து நாகரிக புருஷர்கள், உச்சி குடுமி மனிதர்கள், கிராப்பு தலைக்காரர்கள், குள்ளா அணிந்தவர்கள், தொப்பி தரித்தவர்கள், பட்டை நாமங்கள், சந்தன பொட்டுகள், முறுக்கு மீசைகள், முகசவரங்கள், நீண்ட தாடிகள். ஸ்திரீகளிலேதான் எத்தனை விதம்! கொரநாட்டு புடவை தரித்தவர்கள், புதுச்சேரி சில்க் அணிந்தவர்கள், நெற்றி நிறையும்படி குங்கும பொட்டு இட்டவர்கள், கண்ணுக்கு தெரியாதபடி சிறுசாந்து பொட்டு வைத்தவர்கள், தலைப்பின்னி தொங்கவிட்டவர்கள், பின்னலை எடுத்து கட்டியவர்கள், பின்னாமல் கொண்டை போட்டு கொண்டவர்கள், வைரக் கம்மல்கள், தொங்குகிற டோலாக்குகள். அங்கே கிளம்புகிற சப்தங்கள் எத்தனை வகை! ரயில் ஊதும் சப்தம், எஞ்சின் புகைவிடும் சப்தம், மணியடிக்கும் சப்தம், மசால் வடை முந்திரி பருப்பு என்று விற்கும் சப்தம், குழந்தைகள் குரலிடும் சப்தம்,
ஸ்டேஷனுக்கு வெளியே ஜட்கா வண்டிகள் கடகடவென்று ஓடும் சப்தம், மோட்டார் ஹாரன்களின் சப்தம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஜனங்கள் பேசுகிற கலகல சப்தம். ஒரு ரயில் பிளாட்பாரத்தில் நம்முடைய காதில் விழுகிற பேச்சுக்களைப் போல சுவாரஸ்யமானது வேறொன்றுமே கிடையாது என்று சொல்ல வேண்டும். கொஞ்சமாவது மூளையே இல்லாதவர்கள் ராஜ்யத்தை ஆண்டால் வேறென்னதான் நடக்கும் என்று ஒரு அரசியல்வாதி சொல்லிக்கொண்டு போகிறார். அய்யர்வாள், என்ன தீட்சை வளர்கிறா போல் இருக்கே, ஆத்துல எத்தனை மாதம் என்று கேட்கிறார் ஒரு கர்நாடக பேர்வழி. அம்மா, எனக்கு ஒரு ரயில் வண்டி வாங்கி கொடு என்று மூக்கால் அழுகிறது ஒரு சின்ன குழந்தை. ஏன் சார், இன்றைக்கு பேப்பரில் என்ன ஒரு இளவும் இல்லையே என்று சொல்லி கொண்டு போகிறார் ஒரு பத்திரிகை பிரியர். அடே ராமு, பரீட்சையில் கோட் அடிச்சிட்டியாமே, இப்படி கொடு கையை என்று ஒரு வாலிபன் இன்னொரு வாலிபனுடைய கையை பிடித்து குலுக்குகிறான். ராயவரம் ஜங்ஷன் இப்படி கலகலப்பாக இருந்து கொண்டிருந்தது. சென்னைக்கு போகும் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வண்டி வருகிற நேரம் நெருங்கிவிட்டபடியால் ஜனங்கள் பெட்டி படுக்கைகளுடனும் மூட்டை முடிச்சுகளுடனும் குழந்தை குட்டிகளுடனும் கூட்டம் கூட்டமாக வந்து பிளாட்பாரத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வந்தவர்களில் திருச்சிற்றம்பலம் பிள்ளையும் அவரது குடும்பத்தாரையும் நாம் பார்க்கிறோம். மேற்பாலத்துக்கு போகும் படிக்கட்டின் அடியில் விழுந்திருந்த நிழலில் ஒரு பெட்டியின் மேல் உட்கார்ந்திருந்தாள் கல்யாணி. அத்தை அவள் பக்கத்தில் நின்றாள். திருச்சிற்றம்பலம் பிள்ளையும் அவருடைய மனைவியும் குழந்தைகள் அங்கும் இங்கும் ஓடாமல் தடுத்து நிறுத்தும் பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். வண்டிக்காரர்கள் 2 பேர் கையில் தார்குச்சியுடன் பயபக்தியோடு சற்று தூரத்தில் நின்றார்கள். அந்த பிளாட்பாரத்தில் கூடியிருந்த அவ்வளவு ஸ்திரீகளுக்குள்ளும் கல்யாணிதான் அழகும் வசீகரமும் பொருந்த விளங்கினாள். அவ்வழியே போன ஸ்திரீகள் அவளை பொறாமை பொங்கி கண்களுடன் பார்த்து கொண்டு போனார்கள். புருஷர்கள் எங்கேயோ பார்க்கிற பாவனையுடன் அவளை பார்த்து கொண்டு சென்றார்கள். பட்டு உருமாலையும் ஜவ்வாது பொட்டும் தரித்த ஒரு இளைஞன் அவ்வழியாக குறுக்கே நெடுக்க 5-6 தடவை போய்விட்டான். முதலில் 2 நிமிஷம் கல்யாணி பிளாட்பாரத்தின் நாலாப்புறமும் பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தாள். அப்புறம் பட்டென்று அவள் முகத்தில் ஒரு மாறுதல் உண்டாயிற்று. கவனத்துடன் எதையோ கேட்பவள் போன்ற பாவனை தோன்றிற்று. 5 நிமிஷத்திற்குள் அவளுடைய முகத்தில் 1000 விதமான பாவங்கள் காணப்பட்டு மறைந்தன. வியப்பு, கோபம், ஆவல், ஆத்திரம், சந்தேகம், பரபரப்பு, இவ்வளவு பாவங்களும் மாறி மாறி தோன்றி அவளுக்கு கொஞ்ச தூரத்தில் சிலர் கும்பலாக நின்று பேசிக் கொண்டிருந்தது அவளுடைய காதில் வீழ்ந்ததுதான் இதற்கு காரணமாகும். கூட்டத்தில் ஒருவர் சொல்கிறார், அதை ஏன் கேட்கிறீர்கள்? சென்னை பட்டணம் எல்லாம் ஒரே கொள்ளென்று போயிருக்கு. அடடா, அந்த திருநருடைய சாமர்த்தியத்தை சொல்லுகிறார்கள், அப்படி சொல்லுகிறார்கள். கூட்டத்தில் இன்னொருவர், ஏன் சார், அது எப்படி? பெரிய கூட்டத்திலே அத்தனை போலீஸ்காரனுக்கும் டிமிக்கி கொடுத்து விட்டு அவன் தப்பித்து கொண்டான். நம்ப முடியாத அதிசயமாக இருக்கிறதே. முதல் மனிதர், பாருங்கள், ஸ்டேஜ் மேலே இருந்து அப்படியே அழாக்கா ஒரு தாவு தாவினானாம். நாடகம் பார்க்க வந்திருந்தவர்கள் தலைமேலேயே நடந்து 2 எட்டடியில் போய்விட்டானாம். இன்னும் பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? அவனை அரெஸ்ட் செய்ய வந்திருந்த போலீஸ் டெபுட்டி கமிஷனரின் மோட்டார் வண்டி வாசலிலேயே நின்று கொண்டிருந்ததாம். அந்த வண்டியைத்தான் அவன் விட்டு கொண்டு போய்விட்டானாம். வேறொருவர், அவன் எங்கேதான் போயிருப்பான் என்று ஏதாவது தெரிந்ததோ? எங்கே போயிருப்பான்? பழையபடி கொள்ளிடக்கரைக்குத்தான் வந்து சேர்ந்திருப்பான். நாணற்காட்டிலே புகுந்து விட்டால் அப்புறம் யாராலே கண்டுபிடிக்க முடியும்? 1000 போலீஸ்காரர்கள் தான் வரட்டுமே. ஆமாம், நாணற்காட்டிலே புகுந்து விட்டால் சாப்பாட்டுக்கு என்ன வழி? அது தெரியாதா உங்களுக்கு? கொள்ளிடக்கரையிலே ஏதோ ஒரு கிராமத்திலே அவனுக்கு யாரோ ஒரு பெண் பிள்ளை இருக்காளாம். இதற்கு என்ன சார் இவ்வளவு ரகசியம்? முத்தையன் போகிற ஊரெல்லாம் அவனுக்கு ஒரு பெண்டாட்டி இருக்கிறாள் என்று சொல்கிறார்களே. சீச்சி, ஏன் இப்படி கண்ணா பின்னா வென்று பேசுகிறீர்கள்? நம்முடைய வழக்கமே இப்படித்தான். உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? பட்டணத்திலே பெண் பிள்ளைகள் எல்லாம் ஒரே அடியாக அவனுடைய மோகத்திலே முழுகி கிடந்தார்களாம். அதென்னமோ அவனிடத்தில் ஒரு வசீகர சக்தி இருப்பதாக சொல்கிறார்கள். நாடக மேடையில் அவன் முகத்தை திறந்து காட்டினானோ இல்லையோ, எத்தனையோ பெண் பிள்ளைகள் மூர்ச்சை போட்டு விழுந்து விடுவார்களாம் பாருங்கள். கடைசி நாள் நாடகத்தன்று கூட அப்படி ஒருத்தி மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டாலாம். அது என்னமோ சுவாமி, இந்த பக்கமெல்லாம் அவனுக்கு அது விஷயத்தில் ரொம்ப நல்ல பெயர். என்னதான் கொள்ளைக்காரனாக இருந்தாலும் இதுவரையில் ஒரு ஸ்திரீக்காவது அவன் கெடுதல் செய்ததில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு நாளைக்கு அவன் அகப்பட போகிறான். அப்பொழுது எல்லா பொய் நிஜமும் தெரிந்து போகிறது. கல்யாணி இவ்வளவுதான் கேட்டாள். உடனே ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள். திருச்சிற்றம்பலம் பிள்ளையை கூப்பிட்டு, அப்பா, உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கிறது. நான் திருப்பதிக்கு வரவில்லை. நீங்கள் போய் வாருங்கள். நானும் அத்தையும் திரும்பி பூங்குளத்துக்கே போய்விடுகிறோம் என்றாள். திருச்சிற்றம்பலம் பிள்ளை திடுக்கிட்டு, என்னம்மா இப்படி சொல்கிறாய்? டிக்கெட்டு கூட வாங்கியாகிவிட்டதே என்று கேட்டார். அவர் என்ன சொல்லியும் பிரயோஜனப்படவில்லை.
கல்யாணி பிடிவாதமாக திரும்பித்தான் போவேன் என்று சொன்னாள். இதற்குள் ரயில் வந்துவிடவே திருச்சிற்றம்பலம் பிள்ளை வேறு வழி இல்லாமல், சரிம்மா, நல்ல வேளையாக வண்டிக்காரர்களும் இருக்கிறார்கள், திரும்பி ஜாக்கிரதையாக போய் சேர், வீட்டிலும் ஜாக்கிரதையாக இரு என்று 100 தடவை ஜாக்கிரதைப்படுத்திவிட்டு மனைவி மக்களுடன் ரயில் ஏறினார். ஸ்டேஷனை விட்டு ரயில் நகர்ந்ததும் கல்யாணியும் அத்தையும் வெளியே வந்து மாட்டு வண்டியில் ஏறி பூங்குளத்துக்கு பிரயாணமானார்கள்.